ஒரு மேடையில் நின்றுக்கிட்டு, டேய் நீங்கள்லாம் வெங்காயம்டா, நான் வெடி குண்டுறா, அவங்க மேலே வெடி குண்டு வீசுவேன்டா, வர்றியா பாப்பா, வெங்காயமா வெடி குண்டா பாப்பா அப்படின்னு பேசுனா கொலை முயற்சி வழக்கு போடுவாங்களா, போட மாட்டாங்க. இதை ஒரு இஸ்லாமிய தலைவர் மேடையில் நின்றுக்கிட்டு, டேய் உங்கள் மேலே நான் வெடிகுண்டு வீசுவேன்டான்னு பேசினான்னு வச்சுங்க, அவர் மேலே தேசிய புலனாய்வு அவரை தூக்கிட்டு போயிருப்பாங்க நேரம். அவர் வெளியிலே வர முடியாது, ஜாமீனே கிடைக்காது. ஆனால் இவர் அப்படி பேசிட்டு பத்திரமா திரியிறாரு பத்திலா, அதுக்கு பின்னாடி பாஜக இருக்கிறது, அதுக்கு பின்னாடி ஒன்றிய அரசாங்கம் இருக்கிறது. எனவே அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே தான் சீமான் இருக்கிறார். அதனால் தான் அவர் அவர்கள் விரும்புவதே அவர் பேசுகிறார். எனவே சீமான் பேசுவது தமிழ் தேசியம் கிடையாது, பார்ப்பன இந்திய தேசியம், இந்துத்துவ தேசியம். அதனால பால் தாக்கரே பேசியதையும் ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத் பேசியதையும் தான் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அவரை நம்புகிற இளைஞர்களை அவர் ஏமாற்றி கொண்டிருக்கிறார். இதை கண்டுபிடிச்சதுனால தான் ஜெகதீச பாண்டியனில் இருந்து, கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் தமிழரசனில் இருந்து, மாவட்ட செயலாளர் ராயப்பனில் இருந்து, சிவகங்கை தீனதயாளனில் இருந்து, எத்தனையோ பேர் மதுரை வெற்றி குமரனில் இருந்து பல பேர் அலாலையாக கிளம்பி வெளியே போயிட்டே இருக்கிறாங்க. இவர் ஒரு போலி தமிழ் தேசியவாதி. சீமானால் தமிழ்நாட்டிலே உண்மையான தமிழ் தேசியத்தை கட்டமைக்க முடியாது.